ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? இவ்வளோ நாள் ராசியிலே குரு சஞ்சரிச்சார். இப்போ குரு இந்த மே 14ஆம் தேதி இரவு 10:36 மணிக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு சஞ்சரிக்கிறாரு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். குரு போய் உட்கார்ற இடத்த விட பார்க்குற இடங்களுக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வகையில் குருவுடைய பார்வை ரிஷப ராசிக்கு விழக்கூடிய இடங்கள் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம். 6, 8ங்கிறது துர்ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்களே, அங்கே குருவுடைய பார்வை விழுது, அப்போ ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. ஒரு சுபகிரகத்தோட பார்வை ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு விழும்போது அந்த மறைவு ஸ்தானத்தில் உள்ள நன்மைகள் தான் அதிகமாக நடக்கப்பெறும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ 6ஆம் இடத்தோட நன்மைங்கிறது நல்ல தொழில், வேலை வாய்ப்பு. 8ஆம் இடத்துடைய நன்மை அப்படிங்கிறது எதிர்பாராத தன லாபம், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு, வெளிமாநில யோகம். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு விழக்கூடிய குருவுடைய பார்வை நல்ல கர்மாக்களை செய்ய வைக்குங்க. ஒரு புண்ணியமான காரியத்தை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதுக்கான மனோநிலை, அதுக்கான பொருளாதார அமைப்பு அத்தனையும் கொடுத்து நல்லது செஞ்சு நல்லா வாழ வைக்கக்கூடிய அமைப்பில் தான் ரிஷபத்துக்கு இந்த குருவுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. குருவுடைய அந்த டிரான்சிட் அப்படிங்கிறது இந்த ரிஷபத்தில் அமைஞ்சிருக்க 3 நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியாக வேலை செய்ய போகுது? முதலாவதாக கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்களுக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக தன்னுடைய ப்ரைட் அப்படிங்கிறத நீங்கள் காப்பாற்றும் பட்சத்தில் இந்த குரு பயிற்சி ரொம்பவே நல்லா வேலை செய்ய போகுது. என்னுடைய சுயத்தையே இழந்து, சுய மரியாதையே இழந்து ஒரு உறவோடு நான் இருக்கேன் அல்லது வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கும் பட்சத்தில் மட்டும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும். எங்கெங்கே உங்களுடைய சுயமரியாதை தகர்க்கப்படுகிறதோ, இல்லைங்க இது தப்பு, என்னுடைய மானம் மரியாதைங்கிறது தான் எனக்கு முக்கியம், என்ன நீங்கள் இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்து உங்களுடைய தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் நீங்கள் காப்பாற்றும் பட்சத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 100% பாசிட்டிவாகவே வேலை செய்யும். பொதுவாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தயக்க குணம் அப்படிங்கிறது இருக்கும். 2, 3, 4ஆம் பாதங்களுக்கு குட்ட குனியாமல் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சிங்கிறது அமையுது. உங்களுக்காக நீங்கள் நிற்கும் பட்சத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. வேலை, தொழில் அமைப்புகள்லாம் அபரிவிதமான வெற்றி. குறிப்பாக ட்ரேடிங் பண்ணக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல தன லாபம் அப்படிங்கிறது இருக்கும்னே சொல்லிடலாம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரி இருக்க போகுது? ரொம்பவே அழகுணர்ச்சி அதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். தன்னுடைய திறமையை மூலதனமாக போட்டு தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அதிகமான தன லாபத்தை கொடுக்க போகுது. ஒரு ஆர்டிஸ்டாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு டைலராக இருக்கிறீங்க, சாரீ ட்ரைப்பிங் பண்ணுறீங்க, இல்லை க்ரியேட்டிவான ஒரு விஷயங்கள், பெயிண்டிங், ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கான தான் அமைய போகுதுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி சந்திரனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதுமே ரொம்ப பாசிட்டிவாக ஃபேவரபுளாக இருக்குது. 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால அதிகப்படியான கடன் அப்படிங்கிறத ரோஹிணி கொஞ்சம் வாங்காமல் தவிர்த்துக்கிறதுங்கிறது இந்த குறிப்பிட்ட குரு பயிற்சிக்கு போய் நல்லதாக இருக்கும். சுப கடன்கள் போய்க்கலாம், ஈஸியாக லோன் கிடைக்கும் ரோஹிணிக்கு. ஆனாலும் ஒரு அளவுகளோட கடனை வாங்கி நீங்கள் செலவழிச்சுக்கிட்டீங்க, உங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். 6ஆம் இடத்துக்கு விழக்கூடிய குருவுடைய பார்வை புதிய ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதையும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அமைச்சு தரும். மனசு அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நிம்மதி, சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத ரோஹிணி நட்சத்திரக்காரங்க எல்லாருமே ஒரு நிம்மதியோட ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்குள்ளே போகக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. மிருகஷீரிடம் 1, 2ஆம் பாதம் எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? வெஹிக்கிள்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக எதுவும் வெஹிக்கிள்ஸ் வாங்க வேண்டாம். புதிய வாகனங்கள் வாங்கும்போது அதன் மூலமாக ஒரு அதிக செலவு அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா ஒரு இஎம்ஐ போட்டுட்டு நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா 6ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால டியூவை கரெக்டாக கட்ட முடியாமல் அதிகமாக பெனால்ட்டி கட்டுறது, இல்லை அதிகப்படியான வட்டி கட்டுறதுங்கிற மாதிரியான அமைப்புக்குள்ளே மிருகஷீரிடம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் வாங்கிக்கோங்க. ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும் வெஹிக்கிள்ஸ் வாங்கிக்கிறதுங்கிறது ரெக்கமெண்டபிள். அதே மாதிரி வெஹிக்கிள்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். வாகனங்கள் அடிக்கடி பழுதடைந்து அதன் மூலமாக செலவு அப்படிங்கிறதும் மிருகஷீர இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிற காரணத்தினால வெளிநாடு, வெளி மாநிலத்தில் ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சட்டுன வேலை கிடச்சிடும், நீங்கள் அங்கே போயிடலாம். கடவுளுடைய அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. கடவுள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது ரெண்டையுமே மிருகஷீரிட 1, 2 பாதம் செஞ்சுக்கிட்டே வர்றது அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியுடைய நன்மை அப்படிங்கிறத அதிகப்படுத்தி கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கான வாழ்வியல் பரிகாரங்கள். கோதுமை தானம் அப்படிங்கிறத கிருத்திகை பண்ண ரொம்ப நல்லா இருப்பாங்க. வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள், அப்பாவோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள், பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள், இது எல்லாமே கோதுமை தானத்தை நீங்கள்
ஒரு ஞாயிற்றுக்கிழமையில பண்ணும்போது கண்டிப்பாக கிடச்சிடும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான குரு பயிற்சிக்கு பின்னான பலன் என்ன? ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், ஏழப்பட்ட குடும்பம், இல்லை கஷ்டப்பட்ட குழந்தைங்க ஏதாவது பக்கத்தில் இருக்குதுன்னா அவங்களுக்கு பால் வாங்கி கொடுத்துட்றது அப்படிங்கிறது ரோஹிணிக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். இதை குறிப்பாக திங்கட்கிழமையில செய்யும்போது மன ரீதியான பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே குரு பயிற்சிக்கு பின் ரோஹிணிக்கு கண்டிப்பாக நீங்கும். மிருகஷீரிடம் 1-2 பாதத்தில் உள்ளவங்களுக்கான ஒரு வாழ்வியல் பரிகாரம் என்ன? ஒரு கொரியர் கொண்டு வராங்க, இல்லை ஒரு ஃபுட் டெலிவரிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு டிப்பை கொடுக்கறது நல்லது. சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்கணும். அதே மாதிரி டெய்லி ஏதாவது முடிஞ்ச உடற்பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பரிகாரமாக மிருகஷீரிடத்துக்கு அமையும்.